நான் ஒரு 10 நாள் டீ கடைக்கு போகாதுக்கிறேன்டா. எனக்கு ஒரு பொண்ணு தேடி கொடுங்கடா. டேய் ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறேன்டா. டேய் உமா நீ வந்து டீ கடைக்கு வராதனாலே உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது அம்மாட்ட சொன்னாங்க பாத்தியா. உங்க மம்மி ரியாக்ஷன் என்னடா? உங்க மம்மி ரியாக்ஷன் நேர்ல சொல்லிருந்தா ரியாக்ஷன். இப்ப ஃபேஸ் ஏன்டா காட்ட மாட்டேங்கற? ஃபேஸ் ஃபேஸே காட்ட மாட்டேங்கற. ஃபேஸே காட்ட மாட்டேங்கற. காட்டடா நல்லா டேய் காட்றா. ஒரு பொட்ட வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. சரிங்க, உங்க அத்தை பொண்ணை பத்தி உங்க ஃபீல் லவ்வை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றீங்க, அந்த ஃபீலை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அத்தை பொண்ணை பார்த்தே 2 டைம் தான் காய்ஸ் பார்த்துருக்கேன் காய்ஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை காய்ஸ். இப்போ என்ன ஃபீலிங் எப்படிக்குது? பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு தானா. ஃபீலிங் ஒன்றும் இல்லை காய்ஸ் இப்போதைக்கு பார்க்குறது. அது எப்படா பேச 2 செகண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க? என்னடா நான் கேட்கவே இல்லை காய்ஸ். 2K கிட்ஸ் ஃபீடு. रुको जरा सबर करो. ஆமா காய்ஸ். ஸ்பீடாலாம் கூடாதா நிஜமா? நாமள இவ்வளோ ஃபாஸ்ட் இல்லைங்க காய்ஸ். பொண்ணுங்க தான் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்காங்க காய்ஸ். கரெக்டாக அது நல்லா நினச்சி தெளிவாக சொல்ல. எல்லாத்துக்குமே வீடியோ போடுறியா? படம் மயிரை பார்த்துட்டு நம்மளுக்கு எங்கே அனுப்பி இல்லை எனக்கு புரியல, நிஜமாலே கேட்கல, சொல்லு. இது எப்படி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க காய்ஸ். அதாவது அவங்க மாமன் பொண்ணு. அவங்க மாமன் வந்துட்டு அவன் வந்து அதிகமாக டீ கடைக்கு போவான். என் ஃப்ரெண்டு அவங்க மாமன் வந்து டீ கடைக்கு போகாத காரணத்துக்காகவே பொண்ணு தராங்க. பாரு இது கான்செப்ட் எப்படி டீ கடைக்கு அவன் போலன்ற ஒரே காரணத்தினால அவங்க மாமா பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த தற்குறி மூஞ்சி தான் அவன் டீ குடிக்க போலையா, அதுக்காக பொண்ணு கொடுக்குறாங்க. என்னடா எனக்கு புரியல, என்னடா இது? டீ குடிக்கலனா டேய் டீ கடைக்கு போலனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாடா? அப்ப நான் ஒரு 10 நாள் டீ கடைக்கு போகாதுக்கிறேன்டா. எனக்கு ஒரு பொண்ணு தேடி கொடுங்கடா. டேய் ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறேன்டா. டேய் உமா ஊடுதாண்டா கேக்குறா. இன்னொரு டைம் ஆளு முடி நடக்குதுன்னு சொல்லி மொட்டை அடிச்சு ஸ்கின் அவுட் பண்ணான். இப்ப அவன் மாமனாரையும் டீ கடைக்கு போலன்ற ஒரே காரணத்துக்காக பொண்ணு கொடுக்குறான். சத்தியமா சொல்றேன், எங்குமே இந்த மாதிரி நடக்காது. இவனுக்கு மெசேஜ் பண்ணா மாமா எஸ் லெட்டர்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷத்துல லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி 3வது நிமிஷத்துல நான் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. இது எனக்கு புரியல. இது அத்து பண்ணு இங்க வீடியோ எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா? ஃபேஸ்ல காட்ட மாட்டோம், அப்படியே பாத்துக்கோங்க. ஐ அம் த தளபதி கூட ஒன்று வச்சுக்கிறாரு. அவர் பேர் என்னடா? திருச்சா. தளபதி கூட ஒண்ணுக்குது, நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. அம்மா ஷாக்கடா, டீ கடைக்கு போல நான் பொண்ணு கொடுக்குறாங்க. கடிகாலம் கெட்டு போச்சு. அவன் பொண்ணுக்கு எதோ கொடுக்குறான். அவன் சொத்து பத்து வச்சுருந்தாதான் பொண்ணு கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு என்னடா நிலைமை டீ கடைக்கு போலன்னு சொல்லி பொண்ணு கொடுக்குறாங்க. சரி, அந்த டிப்ரெஷன்ல பிளாஸ்ட் படம் பார்க்கலான்னு மாண்டலிக்கு வந்தேன். இதான் மாண்டலி. இங்க பாருங்க, இந்த குதிரையில தான் போலான்னு இருந்தோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சரி, அது கொஞ்சம் டயர்டாகுதுன்னு சாப்பிட்றதுக்கு தீனி போட்டு உட்கார வச்சுருக்கிறோம். இன்னும் மழை வேற பெய்யுது, ரெயின்போ நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. மழை நின்றுதும் படத்துக்கு போலான்னு போய் பார்த்தா இன்று போய் நாளை வான்னு போட்டு வச்சுருக்கிறோம். நான் பிளாஸ்டிக் போலான்னு வந்தா இன்று போய் நாளை வாங்குறோம். அப்ப நான் என்ன படத்துக்கு வந்தேன்? நாளைக்கு வந்து என்னடா பண்ணிட்டோம்? நாளைக்கு கம்பெனி போனேன்டா.